பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தராகிய தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே உயர்த்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமம் 6:1, 6:2 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன், கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உனக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் இவைகளே என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருந்தாலும் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நம்ம இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த தேசத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு அவர் நம்மளை குறித்து நினைக்கிற நினைவாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியில் துன்மார்க்கர்கள் செழித்து ஓங்கி தங்கள் இருக்கிற இடத்துல பச்சை பச்சேரென்று இருக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறது போல, நான் அவர்களை கொஞ்ச நாள் கழித்து தேடினேன், அவர்களை காணவில்லை அப்படின்னு அங்கே சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உங்களையும் என்னையும் பற்றி நாம் கொஞ்ச நாள் பச்சை பச்சேர்னு இருந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிடக்கூடாது. நீ நீடித்து நான் உனக்கு கொடுத்த இந்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பற்றி நினைக்கிறார். அப்போது ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய மனதின் இயக்கங்கள் எல்லாம் அதுதான். ஆனால் மனுஷர்களுடைய நினைவு அப்படி அல்ல. ஏன்னா அவர்கள் தங்களை விட நம்ம நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மனுஷருடைய இயல்பு. நல்லா இருக்கணும், ஆனால் தங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மனுஷ இயல்பு. ஆனால் கர்த்தருடைய குணம் என்னவென்றால், நான் உன்னை வச்ச தேசத்தில் நீ நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நல்ல ஆசீர்வாதமாக அவர் வச்சிருக்கிற இடத்துல ஒரு கேதுரு மரம் போல, ஒரு பனை மரம் போல நீடித்து நெடு நாட்களாய் அந்த தெருவில் அந்த தேசத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது கர்த்தருடைய வாஞ்சை. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே சகோதரனே, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணுவார். ஆகவே தைரியமாக இருங்க. எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 12:2 சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆபிரகாமை அழைச்சி நீ ஒரு புது தேசத்தில் வாசம் பண்ண போகிற, கானான் தேசத்தில். அந்த தேசத்தில் நீ எப்படி இருக்கணும்னா, நீ ஆசீர்வாதமாக உன்னுடைய பேர் பெருமைப்படுகிற அளவுக்கு நீ நல்லா இருக்கணும் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போது இந்த தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற தரிசனங்களும் திட்டங்களும் மிக பெரியது. நாம் அவரிலே இருப்போமானால் நாம் கலங்க மாட்டோம். எப்படி என் தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அப்படின்னு ஒரு நல்ல விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். இன்னும் எசேக்கியேல் புஸ்தகத்தில் 34:26 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்முடைய சுற்றுப்புறம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர்.
நான் ஏற்ற காலத்தில் நமக்கு மழையை தந்து ஆசீர்வதிக்கிறவர். அப்போது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துகிறார். ஆம், அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நன்றாக, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல செழிப்பாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு தரும் முன்பாக அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்று அதில் நீடித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட உடனே ஏதோ ஒரு வழியில் அந்த பணத்தை துன்மார்க்கமாய் ஜீவித்து கெட்ட குமாரனை போல தங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து பழைய நிலைமையிலும் மோசமான நிலைமைக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். அதே போல் நீங்களும் நானும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் ஒரு 3-4 காரியங்களை நம் காதுகள் கேட்க கர்த்தர் சொல்லுகிறார். நீ நல்லா இருக்கணும்னா இதை செய். என்ன ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? உபாகமம் 6:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு அப்படிங்கிறார். அப்போ தேவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எதற்காக? கர்த்தர் நம்மளை எந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த தெருவில் வச்சிருக்கிறாரோ, அதில் நம்ம நல்லா இருப்பதற்கு ஒரு காரியம் செய்யணும். தேவாதி தேவனுக்கு செவி கொடுக்கணும். ஆம், எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை பார்த்தீங்களா? லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் அவன் நன்றாய் இருந்த காலங்கள், சம்பூரணமாய் சௌக்கியமாய் அனுபவித்த காலம் அது. அவனுக்கு ஒட்டகங்கள், மாடு, ஆடு, வயல்கள் எல்லாம் இருந்தது. சம்பூரணமாய் சாப்பிட்டான். ஆனால் ஒரு நாள் மரித்து அவன் பாதாளத்திற்கு போனான். அவன் விழித்த போதுதான் தெரிகிறது, ஓ, நான் பாதாளத்தில் கிடக்கிறேன். தூரத்திலே ஆபிரகாம் அல்லது இளைப்பாறுகிற இடத்தை பார்க்கிறான். அவன் அங்கே ஆபிரகாமை கண்டு, தகப்பனாகி ஆபிரகாமே, நான் இங்கே வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது அவர், உனக்கு எனக்கும் இங்கே ஒரு பெரிய பிளவு இருக்குதுப்பா, நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொன்னவனை தான், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, ஆகவே லாசருவை அனுப்பி விடுங்க, இவன் போய் அவர்களுக்கு சொன்னால் அவங்க நம்புவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு அருமையான அந்த ஆபிரகாம் சொன்ன பதில், அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணம் இருக்குதுப்பா, அதுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். அவங்களுக்கு இவங்க அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் மோசேக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் செவி கொடுத்தா தன்னால் இந்த இளைப்பாறுகிற இடத்திற்கு அவங்க வருவாங்க. அவங்கள விசுவாசி காட்டி மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நல்லா இருந்த காலத்தில் ஒரு யூதன், ஒரு ஆபிரகாமின் குமாரன் செவி கொடுக்கவில்லை, தன் வாழ்நாளை வீணாக்கினான். எல்லாம் இருந்தது, ஆனால் செவி கொடுக்காத ஒரு வாழ்க்கை இருந்தது. அதனால அவன் எங்கே போனான்னா, ஒரு வேதனை படுகிற இடத்திற்கு போனான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் உன் வாழ்நாட்களில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கலாம். அது நீடித்திருக்க வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ளே நீடித்து உன்னை வாழ வைக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். நீ கர்த்தருக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். 1. 2வது காரியம் என்ன? ஆண்டு சொல்றாரு உபாகமம் 6:5 அன்பு கூறு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எதுக்கு அன்பு கூறணும் அப்படின்னா, ஒரு வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அன்பை எதிர்பார்க்கிறார்.
நான் என் பிள்ளைய ஆசீர்வதித்தேன், நான் என் பிள்ளைய கனம் பண்ணினேன், தாழ்வில் கடந்த என் பிள்ளைய தூக்கி எடுத்தேன், ஆனால் அவன் இப்பொழுது என்னிடத்தில் அன்பு கூறுகிறானா அப்படின்னு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமாம், நீங்கள் நீடித்து வாழணும்னா, கர்த்தர் உங்களை கொண்டு போன தேசத்தில் நீடித்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் அந்த அன்பு கூறுகிறத எப்படி சோதித்து பார்க்கிறாரான்னு தெரியுமா? உபாகமம் 13:3, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். எப்படி நம்ம அன்பை அவர் சோதிக்கிறாரான்னு தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்பி, கள்ள சொப்பனக்காரர்களை அனுப்பி, என் பிள்ளை என்னை நேசிக்கிறானா, இல்லை அந்த தீர்க்கதரிசி அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கிறானா, அந்த சொப்பனக்காரனுக்கு செவி கொடுக்கிறானான்னு அவரே சோதித்து பார்க்கிறாராம். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன, அதாவது கள்ள தீர்க்க தரிசனங்களை நம்பி, சொப்பனங்களை நம்பி இன்றைக்கு ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போன எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை பிசாசு நம்மிடத்தில் இவர்களை அனுப்பவில்லை, கர்த்தரே அனுப்பி விடுகிறார். என் பிள்ளையினுடைய அன்பு எப்படி இருக்குது, என் பிள்ளை என்ன நேசிக்கிறானா அப்படின்னு. அப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சகல விதத்திலும் உங்கள் அன்பை சோதித்து பார்க்கும்போது அது தரமுள்ளதாக இருக்குமே ஆனால், நீங்கள் இருக்கிற தெருவிலே, நீங்கள் இருக்கிற தேசத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீடூழி உங்களை வாழ பண்ணுவார். 2, 3வது காரியத்தில் நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, ஆண்டு சொல்றார் உபாகமம் 6:12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது காரியம் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மறக்காத. எதை மறக்கக்கூடாது? சில தேவ பிள்ளைகள், சில ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம், கர்த்தர் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நினச்சி பார்க்கணும். பாருங்க, சங்கீதம் 103:2, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நோய் உள்ளவங்களா, பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் நம்மளை தேடுவார் இல்லாமல் நம்ம கிடந்த ஒரு காலங்கள் உண்டு. அந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை தேடி வந்தார். தேடி வந்து நம்மளை ஆசீர்வதித்து இப்பொழுது ஒரு நல்ல நிலைமையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த நல்ல நிலைமையில் இருக்கும்போதெல்லாம் சிந்திக்கணும், நான் எப்படி கிடந்தேன் தெரியுமா? என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்தார். இப்படி நம்ம பழைய காரியங்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 காரியம் சொன்னேன் இல்லையா? செவி கொடுக்கணும், அன்பு கூறணும், அவர் நம்மளை தூக்கி எடுத்த அந்த காலங்களை மறவாமல் கர்த்தருக்கு நன்றியோடு கூட காணப்பட வேண்டும். இப்படி இந்த 3 காரியங்களும் நம்மிடத்திலே காணப்படுமானால், கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் உனக்கு கொடுத்த தேசத்தில், நான் உனக்கு உன்னைய வச்சிருக்கிற இடத்துல, அந்த தெருவில் நீ நல்லா இருப்ப, உனக்கு விரோதமா ஒரு மனுஷனும் எழும்ப மாட்டான், ஒரு காரியமும் உனக்கு எதிர்ப்பாக இருக்காது, நானே உன்னை பாதுகாத்துக்கிடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ திட்டம் பண்ணுறீங்க, எவ்வளவோ இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, இன்னைக்கு எவ்வளவோ காரியத்தில் தங்களுடைய உலக ஞானத்தை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடமா வாங்க. ஆண்டவரே,
நான் இருக்கிற இடத்துல நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். உமக்கு செவி கொடுக்க உதவி செய்யும். உம்மிடத்தில் அன்பு கூற உதவி செய்யும். நீர் என்னை தூக்கின அந்த விதங்களை நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மீண்டும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிப்போமா தேவ சமூகத்தில். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. உம்மை போல நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வேற தேவன் யார் உண்டு? எங்களிடத்தில் ஒன்னையும் எதிர்பார்க்காம ஆண்டவரே உங்கள் ஜீவனையே ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக கொடுத்தீரே அப்பா. உங்கள் ஜீவனை முதலாவது எங்களுக்கு கொடுத்தீர், பின்பு எங்களை ரட்சித்து இலவசமாக உம்மோடு கூட ஆண்டவரை அணைத்து கொண்டீரப்பா. அந்த அன்பை குறித்து நாங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே பெருமைப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்க அன்பு இன்னும் எங்க மேல ஊற்றப்படட்டும். இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரன் மேல, சகோதரி மேல, குடும்பத்தின் மேல, அவங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படுவதாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களோடு கூட பேசட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.